கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 12 வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த தேவன் நீதிமான்கள் மேல் பிரியப்படுகிற தேவன். ஒரு மனிதன் பாவத்தில் பிறக்கிறான், பாவத்தில் வாழ்கிறான், பாவத்தில் வளர்கிறான். அவன் எப்படி நீதிமான் ஆக முடியும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர்தான் உண்மையான தேவன் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை சொல்லும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுகுவார். அப்பொழுது நமக்கு ரட்சிப்பு, இருதயத்தின் ஆழத்திலே ஒரு நல்ல விசேஷமான சந்தோஷம் ஏற்படும். அப்பொழுது ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கழுகப்பட்டதினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நாம் பாவிகள்தான், ஆனாலும் இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தின் வல்லமை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தின் நாம் கழுகப்பட்டோம் என்ற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இப்படி நீதிமான்களாக்கப்படுகிறதுனால் என்ன பயன்? இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பனை மரத்தை பார்த்தீர்கள் என்றால் அது மிகவும் உயரமாக வளரும். மட்டுமல்ல, எந்த கொடிய காற்று அடித்தாலும் அது விழுந்து போகாது. அதன் வேர் ஆழமாக பூமியிலே இருக்கும். அந்த பனை மரம் மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லா பாகங்களும் அது மனுஷனுக்கு உபயோகமாகவே காணப்படும். அது எந்த ஒரு வறட்சியான காலத்திலும் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான மரம்தான் இந்த பனை மரம். நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுகப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த பனை மரத்தை போல செழித்திருப்பார்கள். மட்டுமல்ல, செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கேதுரு மரங்களிலும் லீபனோனில் உள்ள கேதுரு மரம் மிகவும் விசேஷமான மரம். கேதுரு என்றாலே அது ஒரு சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஒரு மரம். அது மிகவும் விலை உயர்ந்த மரம். லீபனோனில் உள்ள கேதுரு இன்னும் அதைவிட மிக உயர்ந்த தரமுள்ளதாயும் மிக உயரமானதாகவும் காணப்படும். அப்படியே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை தம்முடைய இரத்தத்தால் கழுகி அவர்களை நீதிமான்கள் ஆக்கி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுகப்பட்ட நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்போம். மட்டுமல்ல, இது ஏனென்றால் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த ஆசீர்வாதம்? முதிர் வயதில் கூட கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் உத்தமர், அவரிடத்தில் எந்த அநீதியும் இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை முதிர் வயதில் கூட தேவன் ஆசீர்வாதமாய் நம்மை வைக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்படவில்லையே என்று நாம் சோர்ந்து போகாதபடி நாம் பின்னாடி நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இதுவரையிலும் தேவன் நடத்தி வந்த பாதைகளில் தேவன் நம்மை எப்படியாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னமும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக இருக்கிறதுனாலே இன்னமும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு முன்னாக சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை நீதிமான்களாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.